நடந்ததை துல்லியமாக, நடப்பதை உடனுக்குடன், நடக்கவிருப்பதை முன்னறிவிப்புடன் வழங்கும் அக்யூப் டிவி தமிழ் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான 65 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி. இந்த சாதனையை பாராட்டி பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துச் செய்தியில், ராஜா முத்துப்பாண்டியின் வெற்றி ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. அவரது எதிர்கால முயற்சிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான காயம் மற்றும் அறுவை சிகிச்சைகளைத் தாண்டி மீண்டும் சர்வதேச அரங்கில் வெள்ளிப் பதக்கம் வென்றிருப்பது அவரது விடாமுயற்சிக்கும் மன உறுதிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இந்த வெற்றியைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மற்றும் தமிழக முதல்வரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த சாதனை இந்திய இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2026-க்கான முதல் சுற்று கலந்தாய்வில் 28,550 மாணவர்களுக்கு இறுதி ஒதுக்கீட்டில் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் 37,976 மாணவர்கள் முதல் சுற்று கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டனர். அவர்களில் 35,214 மாணவர்கள் கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து தற்காலிக ஒதுக்கீடு பெற்ற நிலையில் 28,550 மாணவர்கள் இறுதி ஒதுக்கீட்டை பெற்றுள்ளனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டிலும் கணிசமான எண்ணிக்கையிலான மாணவர்கள் இடங்களை பெற்றுள்ளனர். தற்காலிக ஒதுக்கீடு பெற்ற மாணவர்கள் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையத்தில் அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து கல்விக் கட்டணத்தை செலுத்தி தங்களது இடத்தை உறுதி செய்ய வேண்டும். இறுதி ஒதுக்கீடு பெற்ற மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் நேரடியாகச் சென்று சேர்க்கை நடைமுறைகளை ஜூலை 30ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த நடைமுறைகளை முடிக்காத மாணவர்களின் ஒதுக்கீடு தானாகவே ரத்து செய்யப்படும் என்று தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மாணவர்கள் காலக்கெடுவை தவறவிடாமல் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையில் எந்தவித சமரசமும் இருக்காது என்று டிவிகே அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய், பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தபோது மேகதாது அணை திட்டத்திற்கு தமிழகத்தின் கடும் எதிர்ப்பை நேரடியாக பதிவு செய்ததாக கூறினார். வருவாய்த்துறை அமைச்சர் கே. செங்கோட்டையன், மேகதாது அணைக்காக ஒரு செங்கல் கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே கல்வித்துறை அமைச்சர் ஏ. ராஜ்மோகன், மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க பெங்களூரு செல்லும் முடிவை முதலமைச்சர் இதுவரை எடுக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். காவிரி நீர் உரிமையை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும், தமிழகத்தின் நலனுக்கு எதிரான எந்த நடவடிக்கைக்கும் இடமளிக்கப்படாது என்றும் அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற விசாரணையின் போது வழக்கில் விரிவான வாதங்கள் நடைபெறாத நிலையில் அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை 29ஆம் தேதி நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. அன்றைய தினம் வழக்கின் இரு தரப்பினரும் தங்களது வாதங்களை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒத்திவைப்பு என்பது நீதிமன்றத்தின் வழக்கமான நடைமுறை நடவடிக்கையாகும். வழக்கின் இறுதி தீர்ப்போ அல்லது குற்றச்சாட்டுகளின் மீதான முடிவோ அல்ல. தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மற்றும் நீதிமன்றத்தின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக தகவல்கள்
ஜூலை 29ஆம் தேதி நடைபெறும் விசாரணைக்குப் பிறகு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்குச் சென்று அங்குள்ள மக்களுடன் இணைந்து இந்தியாவை நேரடியாக உணர வேண்டும் என்று இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். விக்சித் வைப்ரண்ட் வில்லேஜ் திட்டத்தின் கீழ் லடாக், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகண்டில் உள்ள 74 எல்லை கிராமங்களுக்கு சென்று வந்த இளைஞர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். அப்போது அவர், மெய்நிகர் உலகம் மூலம் இந்தியாவை அறிந்து கொள்வதை விட நேரில் சென்று மக்களுடன் வாழ்ந்து அவர்களின் வாழ்க்கை முறையையும் நாட்டுப்பற்றையும் உணர வேண்டும் என்று வலியுறுத்தினார். எல்லை கிராமங்களில் வாழும் மக்கள் வளர்ச்சியையும் நாட்டுப்பற்றையும் சமமாக மதிப்பதாகவும் பல நேரங்களில் தங்களை விட நாட்டிற்கே அதிக முக்கியத்துவம் அளிப்பதை காண முடிகிறது என்றும் பிரதமர் கூறினார். இளைஞர்கள் நிஜ இந்தியாவை நேரடியாக அனுபவித்து நாட்டுடன் ஆழமான தொடர்பை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா புதிய உச்சங்களை எட்டியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்மநிர்பர் பாரத் திட்டங்களின் மூலம் உள்நாட்டிலேயே நவீன பாதுகாப்பு உபகரணங்கள், ஆயுதங்கள் மற்றும் இராணுவ தொழில்நுட்பங்கள் உற்பத்தி செய்யும் திறன் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த முன்னேற்றம் வெளிநாட்டு இறக்குமதியை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்புத் துறையில் தன்னிறைவை வலுப்படுத்தி ஏற்றுமதி வாய்ப்புகளையும் அதிகரித்துள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மேலும் ஆராய்ச்சி, புதுமை மற்றும் உள்நாட்டு தொழில்துறைக்கு அரசு வழங்கி வரும் ஆதரவின் மூலம் இந்தியா உலகின் முக்கிய பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையங்களில் ஒன்றாக உருவெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த வளர்ச்சி இந்தியாவின் தேசிய பாதுகாப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மேலும் வலுப்படுத்தும் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்திய பளுதூக்குதல் வீராங்கனை சாய்கோ மீராபாய் சானு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளார். மகளிருக்கான 48 கிலோ எடை பிரிவில், ஸ்நாட்ச் பிரிவில் 85 கிலோ, கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் 105 கிலோ என மொத்தம் 190 கிலோ எடையை தூக்கி முதலிடம் பிடித்தார். இந்த வெற்றியின் மூலம் 2018, 2022 மற்றும் 2026 ஆகிய 3 தொடர்ச்சியான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற முதல் இந்திய பளுதூக்குதல் வீராங்கனைகளில் ஒருவராக மீராபாய் சானு புதிய வரலாறு படைத்துள்ளார். மேலும் ஸ்நாட்ச், கிளீன் அண்ட் ஜெர்க் மற்றும் மொத்த எடை ஆகிய பிரிவுகளில் புதிய காமன்வெல்த் விளையாட்டு சாதனைகளையும் அவர் பதிவு செய்துள்ளார். நைஜீரியாவின் ரூத் அககோ நியோங் வெள்ளிப் பதக்கத்தையும் மலேசியாவின் ஜீன் ஜென் ஹென்றி வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றினர். இந்த வெற்றியுடன் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் முதல் தங்கப் பதக்கத்தை மீராபாய் சானு பெற்றுத் தந்து மீண்டும் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியுள்ளார். நாடு முழுவதும் நடைபெறும் பொதுத் தேர்வுகளை பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் மாற்றும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி புதிய உயர்மட்ட பணிக்குழுவை அறிவித்துள்ளார். இந்த குழுவுக்கு ஆதார் திட்டத்தின் வடிவமைப்பாளரும் இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனருமான நந்தன் நிலேகனி தலைமை வகிக்கிறார். வினாத்தாள் கசிவுகளை முற்றிலும் தடுக்க செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை அதிகபட்சமாக பயன்படுத்துவது, தேசிய தேர்வு முகமை எனப்படும் என்டிஏவின் செயல்பாடுகளை மேம்படுத்துவது மற்றும் தேர்வு முறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து இந்த குழு பரிந்துரைகளை வழங்க உள்ளது. இந்த உயர்மட்ட குழுவில் முன்னாள் இஸ்ரோ தலைவர் எஸ். சோமநாத், முன்னாள் உளவுத்துறை இயக்குனர் தபன் தேகா, ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் வி. காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் அனிதா கர்வால் மற்றும் தளவாட நிபுணர் அம்ரித்லால் மீனா உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர். தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கசிவில்லாத, நம்பகமான மற்றும் வெளிப்படையான தேர்வு முறையை உருவாக்குவதே இந்த குழுவின் முக்கிய நோக்கமாகும். இந்த நடவடிக்கை நாட்டின் கோடிக்கணக்கான மாணவர்களின் நம்பிக்கையை மேலும் பலப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
வெளிநாட்டில் வசித்து வந்த 26 வயதான இந்திய வம்சாவளி பெண் குறிவைத்து நடத்தப்பட்டதாக கருதப்படும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணையின்படி சந்தேக நபர் முதலில் அந்த பெண்ணிடம் சில நிமிடங்கள் பேசியதாகவும் பின்னர் திடீரென துப்பாக்கியால் சுட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புப் படையினர் அவரை காப்பாற்ற முயன்றாலும் அவர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தாக்குதலுக்கான காரணம் என்ன? குற்றவாளி யார் என்ற கோணங்களில் போலீசார் கண்காணிப்பு காட்சிகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான உண்மைகள் போலீஸ் விசாரணை நிறைவடைந்த பின்னரே வெளிச்சத்திற்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு ஆசியாவில் கடந்த சில வாரங்களாக நீடித்த பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானும் அமெரிக்காவும் தற்போது நேரடி தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. ஆனால் அமெரிக்காவுடன் தற்போது எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு இன்னும் ஈரானிடமே உள்ளது என்றும் அந்த விவகாரம் தொடர்பாக ஓமனுடன் மட்டுமே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு சிறிது இடைவெளி வழங்கியுள்ளதாக அமெரிக்காவின் ஐ.யு.நா. தூதர் தெரிவித்துள்ளார். மறுபுறம் ஜோர்டான் தனது வான்வெளியில் நுழைந்த 2 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் இஸ்ரேலும் ஜோர்டான் எல்லை அருகே 2 ஆளில்லா விமானங்களை இடைமறித்து அழித்ததாகவும் அறிவித்துள்ளது. இந்த பதற்றம் காரணமாக ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் வழியிலான கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் விலைகளும் சரிவை சந்தித்துள்ளன. போர் பதற்றம் குறையுமா அல்லது மீண்டும் மோதல் தீவிரமடையுமா என்ற கேள்விக்கு அடுத்த சில நாட்கள் முக்கியமானதாக இருக்கும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உலகில் புதிய மைல்கல்லாக அமெரிக்க விஞ்ஞானிகள் 3D அச்சிடும் முறையில் புதிய உயிரிப் பொருளை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர். ஜைப்ஸ் எனப்படும் இந்த நுண்ணிய அமைப்பின் முழு பெயர் ஜாம்ட் இன்டர்கனெக்டட் பைலியர் எமில்சன்ஸ் ஆகும். மிகச் சிறிய திரவத் துளிகளின் வலையமைப்பை கொண்ட இந்த உயிரிப் பொருள் உயிரணுக்களின் சில இயல்புகளை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பம் மென்மையான ரோபோக்கள், அடுத்த தலைமுறை கணினி அமைப்புகள் மற்றும் தூய்மையான ஆற்றல் தொழில்நுட்பங்கள் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். மேலும் தேவைக்கேற்ப பல்வேறு வடிவங்களில் 3D அச்சிட முடிவதால் மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நிலைத்த ஆற்றல் உள்ளிட்ட பல துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்கால அறிவியல் உலகை மாற்றக்கூடிய இந்த கண்டுபிடிப்பு 3D உயிரிப் பொருள் தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. மறுசுழற்சி செய்யப்பட்ட அனைத்து பிளாஸ்டிக்குகளும் ஒரே தரத்தில் நீடிப்பதில்லை என்று புதிய அறிவியல் ஆய்வு தெரிவித்துள்ளது. இதைக் கண்டறிய ஆராய்ச்சியாளர்கள் புதிய சோதனை தளத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த தொழில்நுட்பம் வெப்பம், ஈரப்பதம், சூரிய ஒளி போன்ற கடுமையான சுற்றுச்சூழல் நிலைகளில் எந்த வகை மறுசுழற்சி பிளாஸ்டிக் நீண்ட காலம் தரத்தை தக்கவைக்கிறது, எது விரைவில் சிதைந்து பயனற்றதாகிறது என்பதை துல்லியமாக மதிப்பிடுகிறது. இந்த ஆய்வு மூலம் மறுசுழற்சி செய்யப்படும் ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் சமமான சுற்றுச்சூழல் நன்மை கிடைக்காது என்பது தெளிவாகியுள்ளது. தரம் குறையும் பிளாஸ்டிக்குகளை மீண்டும் பயன்படுத்துவதால் அதன் சுற்றுச்சூழல் நன்மையும் குறையக்கூடும். இந்த புதிய சோதனை முறை சிறந்த மறுசுழற்சி பொருட்களை தேர்வு செய்வதற்கும் நீடித்த மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தயாரிப்புகளை உருவாக்குவதற்கும் முக்கிய பங்காற்றும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைத்து நிலையான எதிர்காலத்தை உருவாக்கும் முயற்சியில் இந்த கண்டுபிடிப்பு ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால்
லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.